உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த லக்ஷ்மி என்ன பார்க்க வந்தா, ஆனா என்ன பிரயோஜனம்? சண்டை மட்டும்தான் போட்டோம். சண்டை போட்டாலும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா மீட்டிங் நல்லபடியா எண்ட் ஆயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஐ விஷ் நீ ஒரு முறை திரும்ப வரணும் லக்ஷ்மி. லக்ஷ்மி இல்ல, லக்ஷ்மி திரும்பவும் ஏன் வரப்போறா? எனக்கே லக்ஷ்மியை தெரியுறா. நிஜமாவே லக்ஷ்மி உள்ள வந்திருக்காளா? ஆம். ஆனா ஒரு செகண்ட் ப்ளீஸ், கொஞ்சம் இப்படி வாங்கல. நீங்க என்ன ஒரு தடவை பிஞ்ச் பண்ணுங்களேன். பிஞ்ச் பிஞ்ச் பிஞ்ச். அப்படின்னா என்னது? பிஞ்ச்னா உங்களுக்கு தெரியாதா? பிஞ்ச்னா இப்படி நல்லா கிள்றது. கொஞ்சம் கிள்ளுங்களா ப்ளீஸ். இல்லணுமா? ஓங்கி வயித்திலே குத்துறா. ஐயோ வேண்டாம். ரிஷி 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 நிஜமாவே வந்துட்டா. இப்ப எதுக்காக அவன் உன்னை அடிச்சுக்கிட்டு இருக்கான்? அதனால தான் என்ன அடிச்சான். நீ என்ன பார்க்க இங்க வந்திருக்கல, அதனால தான் என்ன அடிச்சான். என்ன சொல்ற? ரிஷியை விடுவிச்ச அவனும் முதல்ல தீவிரவாதிங்க கிட்ட போய் மாட்டினா, இப்ப லக்ஷ்மி கிட்ட போய் மாட்டிருக்கான். இவனே தன்னை பலி கொடுத்துட்டான். இப்போ இவனை போய் நான் காப்பாத்தி ஒருவேளை நானே மாட்டிக்கிட்டா என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ரிஷியை விடுவிக்கலன்னா நான் எவ்வளவு பிளான் போட்டு பிரயோஜனமே இல்லை. சரி, வெளியில கொண்டு வரணும்னா எப்படி கொண்டு வர? ஒருவேளை போய் நான் மாட்டிக்கிட்டா இப்ப நான் என்னதான் செய்ய? நான் மாட்டாம எப்படியாவது அவனை காப்பாத்தணும். அட நான் சும்மா இப்படி உட்கார்ந்திருந்தேன். எனக்கு நீ வர்றது தெரிஞ்சது. நான் அது கனவுன்னு நினைச்சேன். ஆனா அது உண்மையான தெரிஞ்சுக்கதான் அண்ணனை கொஞ்சம் அடிக்க சொன்னேன். ஏன்னா அது பிரம்மையா இல்ல நிஜமா நீ வந்திருக்கியான்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். சரி, நீ கனவுல என்ன எதுக்கு பாக்குற? மலிஷ்காவை பார்க்க வேண்டியதானே? இல்ல, எனக்கு சண்டை போடணும்னு தோணுச்சு. அதனாலதான் கனவுல பொண்ணு பார்த்தேன். ஒருவேளை லவ் பண்ணணும்னு ரிஷி, தோணுனா போதும், நிறுத்து, போதும். என்கிட்ட நீ சரி இதெல்லாம் பேசுறதுக்கு இப்போ நேரம் இல்ல. நான் இங்க இப்போ வந்ததே எதுக்கு? ஏன்னா நான் உன்னை என்ன நீ என்ன என்ன உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ என்னமோ சொல்ல வந்தீங்க? ஆமா, நான் ம். நான் உன்கிட்ட ஒன்னு சொல்ல வந்தேன். என்ன சொல்ல வந்த? இல்ல, நானும் ப்ராமிஸ் பண்ண வந்திருக்கேன். நீ எப்படி என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியும் விடுதலை வாங்கி கொடுத்து என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்ன, அதே மாதிரி நானும் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். நான் சீக்கிரமே உன்னை விடுதலை பண்ணிடுவேன். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? முழு நம்பிக்கை இருக்கு. And I love your confidence. உன்கிட்ட இருந்து தான் எனக்கு இதெல்லாமே வந்துச்சு. நீ தான் எனக்கு தைரியத்தை கொடுத்த ரிஷி. என்னை இங்க இருந்து நீ வெளியே எடுத்த மாதிரி நானும் என்னோட ப்ராமிஸ் எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன். நீ ப்ராமிஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல லக்ஷ்மி. ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உன்னை ரொம்ப லவ் பண்றாப்பா. பெட்டு கட்டுறேன், உன்னை வெளியில எடுக்க உயிரை கேட்டா கூட அவ யோசிக்காம கொடுப்பா. I know. வாய மூடுங்க, ரெண்டு பேரும் வாய மூடுங்க, பேசக்கூடாது. சார் என்னாச்சு சார்? ஏன் அப்படி கத்துறீங்க? அப்புறம் பிபி அதிகமாயிட போகுது. இப்படி ஷவுட் பண்ண கூடாது சார். ஆமா சார், நாங்க சைலண்டா தானே நிக்கிறோம். ரொம்ப நேரமா? ஆனா என் மூலையில உங்க ரெண்டு பேரும் சத்தம் தான் கேட்டுக்கிட்டே இருக்கு. இங்க பாருப்பா, உங்களோட இந்த கேஸ் இருக்குல்ல, அது இங்க இல்ல, உலகத்தோட எந்த ஸ்டேஷன்லயும் அது சால்வ் ஆகாது. அது நீங்களே சால்வ் பண்ணிக்கங்க, வெளியே போங்க. சார், ஒண்ணு பண்ணலாம் சார். நீங்க அவரோட மனசை திருடுனீங்க. ஒண்ணு அவரோட மனசை திருப்பி கொடுத்துருங்க, இல்லனா உங்க மனசை அவர்கிட்ட கொடுங்க. கேஸ் முடிஞ்சிரும். இது கரெக்டா இருக்கும். மேம் புத்திசாலி. என்ன? நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, வெளியே போய் கேஸ சால்வ் பண்ணிக்கோங்க, போங்க. இல்லனா உள்ள தூக்கி போட்டுருவேன். சார் அதெல்லாம் வேண்டாம். நாங்க இங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு சார். முடிஞ்சாச்சா? அது சார், நான் என்ன சொல்றேன்னா, ஹேர்பின்
இவன் திருடினதை திருப்பி கொடுத்துட்டான் சார். அது எப்படி ஹேர் பண்ணு ஏன் இதயத்தை திருடினாலே அது மேடம் நீங்க கூட குடுக்கல் வாங்கல் பத்தி சொன்னீங்களே. வாயை மூடுங்க போதும் பேசாத. இங்க பாரு ப்ளீஸ், வெளியே போ. இவங்களையும் கூட்டு போ. சீக்கிரமா வெளியே போங்கன்னு சொல்றேன். வெளியே போங்க. இதோ, போறோம். மூளையை குழப்பிட்டாங்க. ரிஷி அவனோட கனவுல கூட என்னதான் பாக்குறான், ஆனா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். உனக்கு அப்படியே சில நேரத்துல அட்டி கொடுக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏய் ஓவரா பேசாத. எனக்கு பாக்ஸிங் தெரியும். பாக்ஸிங்ல ரிஷி எனக்கே டஃப் கொடுப்பேன். ஆமா கிழிச்ச. ஆமா சில நேரங்கள்ல நான் தோப்பேன். அதுதான் தெரியுமே. ஆனா நீ ஸ்டேஷன்ல ஆயுஷ், உங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். உங்களாலதான் நான் போய் ரிஷியை பார்த்து பேசிட்டு வந்தேன். 2 பேரும் ரொம்ப நல்லா நடிச்சீங்க. நீங்க நடிச்சோமா? நாங்க நடிக்கல அண்ணி. உங்க சிஸ்டர் ஷாலு சரியான வாலு, அருந்த வாலு, எப்ப பாரு மிரட்டிக்கிட்டே இருக்கா. இதோ இவன் இருக்கான்ல, இவன் 1 நம்பர் கிறுக்க. தேவையில்லாத திருட்டு ரிப்போர்ட்ட ஸ்டேஷன்ல கொடுக்க பார்த்தான் தெரியுமா? ஆஹ், எல்லாத்தையும் மாத்தேன். அதோட எல்லா விஷயத்தையும் கேட்டேன். என்ன எல்லாம் கேட்டீங்க? எல்லாமே வா. அண்ணி நீங்களே சொல்லுங்களேன், நான் வேற என்ன பண்றது? நான் ஹேர் பண்ண திருடிட்டேங்கறா. நான் ஹேர் பண்ண திருடி என்ன பண்ண போறேன்? இதோ என் தலைய பாருங்களேன். எனக்கு எதுக்கு ஹேர் ஆனா பண்ண? நீ கூட சொல்லிருக்கலாம், வாட்ச்னு சொல்லிருக்கலாம். நான் வாட்ச் கட்டவே இல்லையே. சரி ஷூன்னு சொல்லிருக்கலாம். ஷூ போட்டிருக்கேனே, ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதாவது சொல்லணுமே, அதனால சொல்லிட்டேன். வாய்க்கு வந்தது உளறுவியா? நான் வளர்னதுனால தான் அவங்களுக்கு டென்ஷன் ஆச்சு தெரியும்ல. அதோட நான் அப்படி பண்ணதால தான் ரிஷி ப்ரோவும் லக்ஷ்மி அண்ணியும் ஒண்ணா மீட் பண்ணாங்க. புரியுதா? ஆ, ஆ, அதெல்லாம் சரி. இனிமே இந்த மாதிரி சொல்லாத. அடுத்த வாட்டி சொன்னா உன்னை பாத்துக்கிறேன். என்ன பாப்ப? இப்பவே பாரு. இரு நானே உனக்கு காட்டுறேன். இந்தா பாரு, நல்லா பாரு. பாத்துட்டியா? அழகா இருக்கல? சொல்லுங்க. ஹேண்ட்ஸம் பாய். எப்படி அண்ணி ஹேண்ட்ஸம் தானே? பாத்தியா? அண்ணி கூட ஆமா சொல்லிட்டாங்க. இப்ப புரியுதா? கரெக்டா சொல்லுங்க. ஏய் ஷாலு, சரியான வாலு. என் மூஞ்சில ஏன் நீ தண்ணி ஊத்துன? முதல்ல உன்னோட முகத்தை நல்லா வாஷ் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் என்ன வந்து பாரு. டியூல வச்சுக்கிறேன். இதுக்கு நான் பழி வாங்கியே தீருவேன். கண்டிப்பா இதுக்கு பழி வாங்காம தூங்க மாட்டேன். மொழி வாங்கி தீருவேன்னு சொல்லணும். பைத்தியக்காரன். இல்ல நான் தூங்குவேனே. பாத்துக்கிட்டே இரு. நான் இந்த தண்ணியை துடைக்க போறது இல்ல. பழி வாங்குற என்னோட அக்னி இதனால குறைய போறது இல்ல. இது டியூ. நானும் ரிஷியும் சண்டை போட்டுக்கிற மாதிரியே இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி தெரியலையே. இது ஒரு விதமான லைக்கிங் மாதிரியான சண்டையா இருக்கு. அப்படின்னா இந்த ரிஷி என்ன லைக் பண்றானா? அதே மாதிரி இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்களா என்ன? இத பத்தி இவங்க கிட்ட பேசிதான் பார்க்கணும். ஆனா அது இப்ப இல்ல, அப்புறமா. இப்ப என்னோட மனசுல ஒரு லட்சியம் தான் இருக்கு. ரிஷிய விடுவிக்கணும். அவனை நிரபராதின்னு நிரூபிக்கணும். அவன் என்ன நிரபராதின்னு நிரூபிச்ச மாதிரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.